உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறிமுக உரை. உமர் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டதன் பின்னர் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளியில் கூடியிருந்த மக்களை நோக்கி உரையாற்ற ஆரம்பித்தார்கள். தனது உரையில், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அபூபக்கர் அவர்கள் இப்பொழுது நம்மிடம் இல்லை. அவர் கடந்த 2 வருடமாக வழி நடத்திய பின்னர் தன்னுடைய இறைவன் பக்கம் மீண்டு விட்டார். கொந்தளிக்கும் கடலுக்குள் கப்பலை மிகச் சாதுரியமாக செலுத்தி கரை சேர்த்து விட்ட மாலுமியைப் போல அபூபக்கர் அவர்கள் தனது பதவி காலத்தில் மிகச் சிறப்பாக பாதுகாப்பாக இந்த சமுதாயத்தை வழிநடத்திவிட்டு சென்றிருக்கின்றார்கள். பொய் தூதர்களுக்கு எதிரான போரை மிகச் சிறப்பாக வழி நடத்தினார்கள். அதற்கு அவருக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இப்பொழுது அரேபியாவில் தலை நிமிர்ந்து இஸ்லாம் நின்று கொண்டிருக்கின்றது. இஸ்லாம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே போகின்றது. நாம் இப்பொழுது பைசாந்தியம் மற்றும் பாரசீக பேரரசுகளுக்கு எதிராக போர் தொடுக்க காத்திருக்கின்றோம். அபூபக்கர் அவர்களுக்கு பின்னால் ஆட்சி என்ற சுமை என் மீது சுமத்தப்பட்டுள்ளது. இந்த பதவியை அடைந்து கொள்வதற்காக குறுக்கு வழியினை நான் கடைபிடிக்கவில்லை என்பதனை இறைவன் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன். என்னை விட சிறந்த வேறு யாராவது இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்றே நான் நினைத்தேன். நம்முடைய மக்களின் நலனை முன்னிட்டு என் மீது பொறுப்பு சுமத்தப்பட்டு விட்டது. என்னுடைய பொறுப்பை தட்டி கழித்து விட்டு ஓட மாட்டேன் என்று உறுதி கூறுகின்றேன். இன்னும் என்னால் இயன்ற வரை இஸ்லாமிய வழிகாட்டுதல்களின் கீழ் என்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவேன் என்று உறுதி கூறுகின்றேன். என்னுடைய பொறுப்பினை நிர்வகிப்பதற்கு இறைமறையிலிருந்து, இறை தூதர் அவர்களின் வாழ்வியலிலிருந்தும், அபூபக்கர் அவர்களின் வழிமுறைகளிலிருந்தும் நான் வழிகாட்டலை பெற்றுக்கொள்வேன். இந்த பணியை செவ்வனை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய உதவியை நாடுகின்றேன். நான் நேரு வழியில் சென்றால் என்னை பின்பற்றுங்கள். நான் நேரு வழியிலிருந்து தவறினால் என்னை நெறிப்படுத்துங்கள். எனவே அதன் மூலம் நாம் அனைவரும் வழி தவற மாட்டோம். உமர் அவர்களின் உரையில், உமர் அவர்கள் எப்பொழுது ஹலீஃபா என்ற முறையில் தனது பணிகளை கவனிக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுதுதான் தன்னை மக்கள் விரும்புவதை விட அதிகம் அச்சமடைவதை உணர்ந்தார்கள். அபூபக்கர் அவர்களோ மிகவும் இளகிய மனதுடையவராக இருந்தார். அவர் எப்பொழுதெல்லாம் மதினத்து தெருக்களில் நடந்து வருகின்றாரோ அப்பொழுது அங்கிருக்கும் குழந்தைகள் அவரை நோக்கி பாசமாக வலம் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் உமர் அவர்கள் ஹலீஃபாவாக ஆனதன் பின்னர் உமரை தெருவில் கண்டதும், ஓ, உமர் வருகின்றார், எல்லோரும் ஓடுங்கள் என்று சிறுவர்கள் அவரை விட்டும் விரண்டோட கூடியவர்களாக இருந்தார்கள். உமர் அவர்கள் பதவியேற்ற முதல் வெள்ளிக்கிழமை அன்று பள்ளியில் கூடியிருந்த மக்களை நோக்கி இவ்வாறு உரையாற்ற ஆரம்பித்தார்கள். சகோதரர்களே, மக்கள் என்னை குறித்து அச்சமடைவதாக நான் உணர்கின்றேன். இறை தூதர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே உமர் மிகவும் கடினமாகவே நடந்து கொண்டார். இன்னும் அபூபக்கர் அவர்களது காலத்திலும் கூட கடின சித்தமுடையவராகவே நடந்து கொண்டார். இப்பொழுது அவரே ஹலீஃபாவாக ஆகிவிட்டார். இனி அவர் எந்தளவு நம்மிடம் கடினமாக நடப்பாரோ இறைவன் தான் அறிவான் என்று மக்கள் பேசி வருவதை நான் செவிமடுக்கின்றேன். என்னை பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருப்பது மிகவும் தவறானது. அவ்வாறு நினைப்பவர்களின் நினைப்பும் தவறானது. உண்மை என்னவென்றால், நான் இறை தூதர் அவர்களின் பணியாளன். இறை தூதர் அவர்கள் மிகவும் இரக்க குணமுடையவர்கள், நெகிழ்ந்து கொடுத்து போகின்றவர்கள், தாராள தன்மை படைத்தவர்கள். அதற்கு மாற்றமாக நானோ உரையிலிருந்து வெளியில் எடுக்கப்பட்ட தீட்டப்பட்ட வாள் போன்ற கடினமானவன். அந்த வாளை தனக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் இறை தூதர் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். சில வேளை அதனை கொண்டு வெட்ட வேண்டியதை வெட்டினார்கள். இன்னும் சில வேளைகளில் அதனை பயன்படுத்தியும் கொண்டார்கள். சில வேளைகளில் இறை தூதர் அவர்கள் என்னுடைய கருத்தை அங்கீகரித்துக் கொண்டார்கள். இன்னும் சில வேளைகளில் என்னுடைய கருத்தை நிராகரித்திருக்கின்றார்கள். அவர்கள் மரணமடையும் வரைக்கும் இந்த சமநிலை எனக்கும் அவர்களுக்கும் மத்தியில் நீடித்தது. அல்லாஹுவுக்கே நன்றிகள் உரித்தாகட்டும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடன் நல்ல முறையிலேயே நடந்து கொண்டார்கள். சில வேளைகளில் அவர்கள் என்னுடைய அறிவுரையை ஏற்றுக்கொண்டார்கள். சில வேளைகளில் நிராகரித்தும் இருக்கின்றார்கள். இருப்பினும் அவர்கள் அதில் எனது கருத்தை மதித்தார்கள்.
அபூபக்கர் அவர்களது காலத்திலும் கூட இது தொடர்ந்தது. அபூபக்கர் மிகவும் இளகிய மனதுடையவர். ஒரு விவகாரத்தின் மறுபக்கத்தை அவருக்கு நான் கோடிட்டு காட்டினேன். அவர் எப்பொழுதும் என்னுடைய அறிவுரையை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள கூடியவராக இருந்தார். ஆனால் இறுதி முடிவு அவர் கையில் தான் இருந்தது. சில நேரங்களில் அவர் எனது கருத்தை அங்கீகரித்திருக்கின்றார், சில வேளைகளில் நிராகரித்தும் இருக்கின்றார். அவ்வாறான சமயங்களில் நான் அமைதி காத்து வந்திருக்கின்றேன். அவர் வாழும் காலத்தில் என்னுடைய நடத்தை குறித்து திருப்தியுற்றவராகவே இருந்தார். இன்னும் அவரது வாரிசாக, ஆட்சி தலைவராக என்னை நியமித்திருக்கின்றார். இந்த பதவியை அடைந்து கொள்வதற்காக நான் எந்த நிலையிலும் குறுக்கு வழியினை தேர்வு செய்யவில்லை என்று கூறினார்கள். இப்பொழுது முழு நிர்வாகமும் என் தோள்களின் மீது சுமத்தப்பட்டுள்ளது. என்னுடைய சகோதரர்களே, இந்த உமரில் நீங்கள் மாற்றத்தை காண்பீர்கள். இனி எப்பொழுதுமே பிடிவாதமாகவும் கடினமாகவும் நான் இருக்கப் போவதில்லை. யார் கடின சித்தமாக அடக்கு முறையாளனாக நடந்து கொள்கின்றார்களோ, இன்னும் பிறரது உரிமைகளின் மீது கை வைக்கின்றார்களோ, அவர்கள் மீது நான் கடினமாகவே நடந்து கொள்வேன். இன்னும் யார் யாரெல்லாம் சட்டத்தின்படி வாழ்ந்து மார்க்கத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றார்களோ, அவர்கள் மீது நான் இதமாகவும் இன்னும் நெகிழ்ந்து கொடுத்தும் நடந்து கொள்வேன் என்றார்கள். வரம்பு மீறுகின்றவர்களை நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். யார் அடக்குமுறையாக நடந்து கொள்கின்றார்களோ அவர்களை இறைவதத்தின் பக்கம் இழுத்து வருவேன். அவ்வாறான அடக்குமுறையாளர்கள் மீது நான் கடினமாகவே நடந்து கொள்வேன். ஆனால் பலவீனமானவர்களுக்கு தூணாகவும் தாங்கும் விழுதாகவும் இருப்பேன். அத்தகையோர்கள் என்னை தங்களது சிறந்த நண்பனாக காண்பார்கள். தோழர்களே, என் மீது உங்களுக்கு சில உரிமைகள் உள்ளன. அந்த உரிமைகள் என்னவென்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். அதன் மூலம் என்னை நீங்கள் இறுக பிடித்து உங்களது உரிமைகளை கேட்டு பெறலாம். அவை முதலாவதாக, சட்டத்திற்கு உட்படாத வகையில் எந்தவித வரியும் சந்தாக்களும் உங்களிடமிருந்து அறவிடப்பட மாட்டாது. இரண்டாவதாக, அவ்வாறு பெறப்படுகின்ற வரிகள் யாவும் உங்களது நலன்களுக்காகவே செலவழிக்கப்படும். மூன்றாவதாக, உங்களது நிலங்களை பாதுகாப்பது என்பது என் மீதான தவிர்க்க முடியாத கடமையாகும். நான்காவதாக, உங்களது வளமான வாழ்வுக்காக பணியாற்றுவதும் உங்களது நலன்களை பேணுவதும் என் மீதுள்ள கடமையாகும். ஐந்தாவதாக, நீதியுடன் நடந்து கொள்வதும் என் மீதுள்ள கடமையாகும். அல்லாஹுவின் நல்ல அடியார்களே, அல்லாஹுவிற்கு அஞ்சு கொள்ளுங்கள். உங்களது சுய நலன்களை மூட்டை கட்டி வைத்து விடுங்கள். முழு உம்மத்திற்காகவும் பாடுபடுங்கள். இந்த அரசை திறம்பட நடத்துவதற்கு நீங்கள் அனைவரும் பங்குதாரர்களே. உங்களது நல்ல அறிவுரைகள் மூலம் எனக்கு உதவுங்கள். நான் வழி தவறினால் என்னை நெறிப்படுத்துங்கள். உங்களது புத்திமதிகள் மற்றும் ஆலோசனைகள் மூலம் என்னை பலப்படுத்துங்கள். இஸ்லாத்தின் ஒளி வீசி பிரகாசிக்க வேண்டும் என்று எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள்.